ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி சேனல் ஊன் விருந்து. இன்றைக்கி இவங்க எல்லோரையும் ஒரு ஏன்ஷியண்டான சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிப்பியில் தான் வந்து பார்க்க வந்திருக்கேன். மாதுளை ரசம். இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மாதுளை ரசம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, மாதுளை சாறு, அதுதான் வந்து ரசம்னு அந்த காலத்தில் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான். கருவேப்பிலை, மிளகுத்தூள், உப்பு, மாதுளம்பழம் ஒரு பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். வெண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம கடாய் நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் வெண்ணெயை வந்து போட்டுருங்க. வெண்ணெய் நல்லா வந்து உருகட்டும். பட்டர் லைட்டாக உருகினதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலையும் மிளகுத்தூளையும் சேர்த்துக்கலாம். மிளகு வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். மிளகையும் கருவேப்பிலையும் நல்லா வந்து வதக்கி விட்டிங்கன்னா ஒரு அரோமா வரும், அது நல்லா வாசம் வரும். இதை வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரிலாம் அந்த டைமில் கூட நல்லா கொடுத்திங்கன்னா அந்த பெப்பரோட டேஸ்ட்டும் மாதுளம்பழத்தோட டேஸ்ட்டும் சேர்ந்து கொஞ்சம் ஸ்வீட் மாதிரி நல்லா வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வந்து விரும்பி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதுளம்பழத்தை ஃபுல்லாக போட்டுடலாம். இதோட ஜூஸ் எல்லாம் இறங்கி மாதுளம்பழம் வந்து சுருங்கிரும். லைட்டாக சுருங்கினதுக்கப்புறமா வந்து ஜூஸ் ஃபுல்லாக அந்த வெண்ணெயோடு கலந்து சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்கும். இது ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து வதக்கி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5-10 மினிட்ஸில் வந்து இது ரெடியாக, இந்த டிஷ்ஷே வந்து ரெடி ஆகிடும். நடுவில் வந்து அது நல்லா மாதுளம்பழத்தை வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ அந்த சாரெல்லாம் இறங்கிடும். ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடுங்க. 10 நிமிஷத்தில் வந்து குழந்தைங்க வந்து காலி பண்ணிடுவாங்க. பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.